அரசு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் இணைந்து 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கருப்பு ஆடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையிலும், மாவட்ட செயலாளர் அங்கமுத்து முன்னிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் இணைந்து கருப்பு ஆடை அணிந்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்திட வேண்டும், நியாய விலைக் கடை பணியாளர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்ட அரசு துறையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு காலை முறை ஊதியம் வழங்கிட வேண்டும் எனவும், பொது விநியோக திட்டத்தின் கீழ் தனித்துறை உருவாக்கிட வேண்டும், அரசு பணியாளர்களுக்கு தொழில் வரியை ரத்து செய்யப்பட வேண்டும், சாலை பணியாளர்களுக்கு 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக கணக்கெடுத்து கொண்டு பண பயன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு உடை அணிந்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளுவர் செய்தியாளர் எம். ராஜேஷ் பாபு. டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வழங்கிடு கல்வி தகுதி அடிப்படையில் ஒதுக்கீட்டு கொள்கைப்படி ஒன்றுபடுவோம், வெற்றி பெறும் வரை இறுதி வெற்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.